தஞ்சை மாவட்டம் துகிலியில் சேதமடைந்து வரும் காவிரி ஆற்றுப்பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், அங்கு இந்த பாலம் எவ்வளவு நாட்களாக சேதமடைந்திருக்கிறது? மேலும் இந்த பாலம் சேதமடைந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியம் துகிலியில் உள்ள காவிரி ஆற்று பாலம் சுமார் 70 ஆண்டுகளை கடந்து பழமையான பாலமாக இருந்து வருகிறது. கல்லணை பூம்புகார் சாலையையும் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த பாலமானது இருந்து வருகிறது. பேருந்து கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய அகலமான பாலமாக இருந்து வருவதால் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த பாலமானது பயன்பட்டு வருகிறது. நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் நவகிரக கோயில்களான சூரியனார் கோயில், கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், விவசாய பணிகளுக்கான டிராக்டர், அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களும் இந்த பாலத்தை கடந்துதான் சென்று வருகின்றன. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த பாலமாக இருக்கும் துகிரி காவிரி ஆற்றங்கரை பாலம் சுமார் 70 ஆண்டுகளை கடந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்து வந்தாலும் தற்போது இந்த பாலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ளே இருக்கக்கூடிய கம்பிகள் தெரியக்கூடிய வகையில் பெயர்ந்து விழக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் பாலத்தின் தூண்கள் மண்ணரிப்பு ஏற்பட்டு முழுவதுமாக வெளியே தரக்கூடிய நிலையும் உருவாகியுள்ளது. இதனால் இந்த போக்குவரத்தானது துண்டிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகாமல் இருப்பதற்கு ஏதுவாக உடனடியாக இந்த பாலத்தினை சீரமைக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள், பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கும் இந்த பாலத்தின் நிலையை உணர்ந்து சரி செய்ய வேண்டும். பாலம் முழுமையாக ஏற்பட்டால் உடனடியாக இந்த பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவுக்கு துகிலி கிராமத்தில் உள்ள இந்த காவேரி பாலம் 1955ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. ஒரு அரசு ஊழியருக்கு அதிகபட்சம் 60 வருஷம் தான் பணிக்காலம். ஆனால் 75 வருஷமா இந்த பாலம் பயன்பாட்டில் உள்ளது. இருந்த போதிலும் இது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் வகையில் கீழே பாலத்தின் கீழே ரொம்ப சேதமாகிருக்கு. தஞ்சை மாவட்டம் சுற்றி உள்ள நவகிரக ஸ்தலங்களில் சுக்கிரன் கோயில், சூரியனார் கோயில், வனதுர்கை, திருலோக்கியில் இருக்கிற சேராப்தி சயன பெருமாள் ஆகிய முக்கியமான தலங்களுக்கு இந்த வழியா அதிக போக்குவரத்து, டூரிஸ்ட் வாகனங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாலம் ரொம்ப மோசமா இருக்கிறதால இந்த பாலத்தை விட்டோம்னா 5 கிலோமீட்டர் சுற்றி தான் இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. இந்த பாலம் 55ஆம் ஆண்டு கட்டப்பட்டாலும் இன்னை வரைக்கும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடங்கள் இல்லை. ஆனால் இது காலப்போக்கில் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா இந்த துகிலியை சுற்றி உள்ள 20 கிராமங்கள் இதை தான் பயன்படுத்தி கல்லணை பூம்புகார் சாலையிலிருந்து மயிலாடுதுறை கும்பகோணம் சாலைக்கு உள்ள கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்வதற்கு இந்த பாதை பிரதானமாக பயன்படுத்தி வராங்க. காலை மாலை 2 வேளையிலும் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி வாகனங்கள், பள்ளி வாகனங்கள், 2 வீலர், ஆட்டோ, டூரிஸ்ட் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாலத்தை இந்த பாலத்தின் அருகிலே புதிய பாலம் ஒன்று அமைத்து கூடிய விரைவில் இந்த மக்களின் கஷ்டங்களை போக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாலத்தில் தான் பஸ், ராலி போக்குவரத்து அதிகமாக உண்டு. அதே போல சுக்கிரன் கோவில், சூரியனார் கோவில், திருலோகி, கீழசூரியமலை திருக்கோடீஸ்வரர் கோவில் போன்ற புகழ்மிக்க கோயில்களுக்கு மக்கள் பரிகாரம் செய்ய வரும்போது இந்த பாலத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் இந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து இல்லையா புதிய பாலம், இந்த பாலத்துக்கு பக்கத்தில் புதிய பாலம் கட்டி தருமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.